அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2024ஆம் ஆண்டு கழிந்திருக்கிறது. புத்தாண்டு பிறந்திருக்கிறது. உலகம் முழுக்க இந்த புத்தாண்டை கோலாகலமாக கொண்டாடி இருக்கிறார்கள். தமிழ் பண்பாடு ரீதியாக, ஆங்கில பண்பாடு ரீதியாக, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பண்பாடுகளின் ரீதியாக அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பண்பாட்டின் அடிப்படையில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இளைஞர்களுடைய கொண்டாட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சினிமா தியேட்டரில், மால்ஸில், சில மேற்கத்திய கலாச்சாரத்தோடு கூட பல்வேறு இடங்களிலே 31/12 கோயில்களிலே பல இடங்களிலே உற்சாகமாக இளைஞர்கள் கழித்திருக்கிறார்கள். டிசம்பர் 31 ஓராண்டு முடிகின்ற பொழுது, ஓராண்டு முடிந்து 2ஆம் ஆண்டை தொடங்கியிருக்கிறோம். அகவை 1 முடிந்திருக்கிறது, அடுத்த அகவை துவங்கியிருக்கிறது, ஆண்டு துவங்கியிருக்கிறது என்பதை அதன் பொருள். இந்த புத்தாண்டில் பல்வேறு விஷயங்களை நம்ம அசை போட துவங்க போகிறோம். கடந்த ஓராண்டில் என்னென்னலாம் நடந்தது? நிறைய வெற்றிகளை கண்டிருப்பார்கள் அல்லது தோல்விகளை கண்டிருப்பார்கள். நிறைய அனுபவங்களை கிடைத்திருக்கும். மீண்டும் தேடுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. பல்வேறு விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். வேலையில்லா திண்டாட்டம் என்பது இந்த ஆண்டாவது நல்ல ஆண்டாக அமைய வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், சமூக அந்தஸ்து கொண்ட மனிதனாக வாழ வேண்டும் என்றெல்லாம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய கனவுகளோடும் கற்பனைகளோடும் புத்தாண்டை தேவாலயங்களில் சென்று வேண்டி விரும்பி வந்திருக்கிறார்கள். புத்தாண்டை உற்சாகமாக துவங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புத்தாண்டில் நாம் சொல்வது, நாம் அசை போட நினைப்பது என்னென்னா, வெற்றியாளர்கள் அந்த ஓராண்டு எப்படி கழித்தார்கள், வெற்றியாளர்கள் அந்த ஓராண்டை எப்படி பார்ப்பார்கள், வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் என்ன, வெற்றி அடைந்தவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதையெல்லாம் வெற்றியாளர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஒரு சிலர் தோல்வி அடைந்தவர்கள் கூட அதை நினைத்து பார்ப்பார்கள், அசை போட்டு பார்ப்பார்கள். அப்படி பார்க்கக்கூடிய இளைஞர்களை கொண்ட சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறதா என்றுதான் இந்த புத்தாண்டினுடைய முதல் வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். நமது சேனலில் இருக்கக்கூடிய அந்த நேயர்களுக்கு, அன்பர்களே, சப்ஸ்கிரைபர்களுக்கு, நம்ம சேனலில் உறுப்பினர் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய எண்ணற்ற கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு கூட இந்த வீடியோவின் மூலமாக சொல்வது என்னன்னா, நாம் ஒவ்வொரு ஆண்டும் கழிக்கின்ற பொழுதும், புத்தாண்டு பிறக்கின்ற பொழுதும் ஓராண்டின் அனுபவத்தை உள்வாங்கி கொண்டோமா, ஓராண்டு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டாமா, ஓராண்டுக்கு நாம் செய்த வேலைகளை அசை போட்டு பார்த்திருக்கிறோமா என்பதுதான் இந்த வீடியோவோட அடிப்படை நோக்கமாக இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன், மாற்றங்களை ஏற்கனவே பல வீடியோக்கள், மாற்றங்களை யார் புரிந்து கொள்கிறார்களோ, புதிய புதிய யுக்தியை யார் கையாள்கிறார்களோ, அவர்கள் தான் எடுத்துக்கொண்ட பாதையிலே வெற்றி அடைகிறார்கள் என்று ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக ஓராண்டு செய்யக்கூடிய பணிகளை தொகுத்து பார்ப்பது என்பது, அசை போட்டு மனதளவில் அசை போட்டு பார்ப்பது என்பது வேறு. செய்த பணிகளை எல்லாம் டைரியில் என்ட்ரி போட்டு வந்தோம்னா 365 நாட்களில் நாம் எந்த இலக்குக்காக பணி செய்தோம், அந்த இலக்குக்கான பணிகள் நாம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம், தோல்வி அடைக்கிறோம், எதெல்லாம் செய்தோம், செய்யல, எவ்வளவு நாட்கள் வேலை செய்யாமலே சும்மாவே நம்ம இருந்திருக்கிறோம், அப்ப எந்த முயற்சி வெற்றி படிக்கட்டுக்கு அருகாமையில் வரை சென்று திரும்ப தோல்வி அடைந்திருக்குது, எந்த முயற்சிகள் அந்த பாதை நோக்கிய போகல என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அந்த பணிக்கு பெயர் தான் டேட்டா அனாலிசிஸ். அந்த டேட்டா அனாலிசிஸ் அடிப்படையில் நாம் நமது பணிகளை செய்திருக்கிறோமா என்று பார்க்கணும். அந்த டேட்டா அனாலிசிஸ் ஒரு பகுதி தான், ஒரு விஷயம் தான் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஏஐ பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கோம். இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு 2030 அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு 800 மில்லியன் வேலைகளை இழக்கப் போகிறார்கள். ஏற்கனவே செய்த வேலைகளில் ஆட்டோமேஷன் ஏஐ என்ற தொழில்நுட்பத்தின் காரணமாக 800 மில்லியன் வேலைவாய்ப்புகள் உலகம் முழுக்க காணாமல் போக போகிறது. ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆட்டோமேஷன் அதை செய்ய போகிறது என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இப்ப பதிவு செய்திருக்கோம். நம்ம லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய அது செய்தி. அதுக்கடுத்து பாருங்க, அப்ப டேட்டா அனாலிசிஸ், டேட்டாவின் அடிப்படையில் நமது பணிகளை செய்கிறோமா என்று பார்க்கணும் இல்லையா? டேட்டாவின் அடிப்படை செய்யல, செய்தவர்கள் வெற்றி கண்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தோட ஒரு உதாரணத்தை சொல்லி போலான்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கோட நிறுவனர் மார்க் சுகர்பர்க் அப்படின்றவர் தான் ஃபேஸ்புக்கோட நிறுவனர். அவர் 2013ஆம் ஆண்டு இன்ஸ்டாகிராம் என்ற ஒரு நிறுவனத்தை விலைக்கு வாங்குறாரு. $1 பில்லியன் கொடுத்து வாங்குறாரு. அந்த இன்ஸ்டாகிராம் நிறுவனத்தில் 13 பேர் தான் வேலை செய்கிறாங்க. 3 கோடி பேர் தான் சந்தாதாரர்கள் இருக்கு. அவர் ஏற்கனவே ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்து வச்சிருக்காரு. 2012 அந்த 2013 முன்பாகலாம் ஃபேஸ்புக்கில் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் தான் பார்க்க முடியும். அப்போ ஸ்மார்ட் போன் அப்போ தான் நான் மெல்ல உள்ள நுழைந்து கொண்டு இருக்கிறது. ஃபேஸ்புக்கு இணையாக ஸ்னாப்சாட்டு, வேறு சில சமூக அந்த வலைதளங்கள் போட்டியாக இருக்கு. அப்போ போட்டி போடுவதற்கு
ஃபேஸ்புக் வந்து அப்படியே ஒரு மாதிரி தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் மார்க் ஜுகர்பர்க் என்ன பண்ணுறாருன்னா இன்ஸ்டாகிராம் என்ற நிறுவனத்தை $1 பில்லியன் வாங்குறார். அப்போ வாங்குகின்ற பொழுது இவ்வளவு விலை கொடுத்து இந்த சின்ன கம்பெனி எதுக்கு இவர் வாங்கணும் என்று பலர் அவரை பார்த்து ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் அவர் செய்தது சரி என்று அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து மற்றவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏன்னா இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் என்ற நிறுவனம் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் 2013, 14, 15க்கு பிறகு ஸ்மார்ட் போன் வரைக்கும் வேகமாக வந்த பிறகு ஸ்மார்ட் போன்லேயே அனைத்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் வந்து தனது கைபேசியில் அனைத்து பார்த்துவிட முடியும், செய்துவிட முடியும் என்ற அளவுக்கு உச்சகட்ட நிலைக்கு அந்த வளர்ச்சி வந்திருக்கு. கம்ப்யூட்டரை பயன்படுத்துவருடைய எண்ணிக்கை குறைந்து ஸ்மார்ட் போன்லேயே எல்லாத்தையும் பண்ணுகின்ற நிலைக்கு மாறிட்டாங்க. இப்படி மாறும் என்று மார்க் ஜுகர்பர்க் வந்து ஃபேஸ்புக் நிறுவனர் கணிச்சார். அதுதான் விஷயம். அப்போ அவர் ஒரு தரவுகளை வைத்து பார்த்தார். ஸ்மார்ட் போன்ல பயன்படுத்துறவர்களுக்கும் அதனுடைய அந்த செயலுடைய சிம்பிளிசிட்டி, டெஸ்க்டாப்போட அதனுடைய சிம்பிளிசிட்டி கம்பேர் பண்ணி பார்த்து தான் அவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு கையெடுக்க கைபேசியில் ஸ்மார்ட் போன் எல்லாமே இயங்க போகிறது என்பதை நுட்பமாக புரிந்து கொண்டு அதை வாங்கினார். இன்னைக்கு அந்த இன்ஸ்டாகிராம் என்ற அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒட்டுமொத்த ஒர்த்து $100 பில்லியன் அதனோட ஒர்த்து 200 கோடி சந்தாதாரர்கள் அந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கை இணைச்சிட்டாரு. ஃபேஸ்புக்கும் முன்பை விட வேகமாக வளர்ந்துருக்கு. இன்ஸ்டாகிராம் வளர்ந்து கொண்டு வருது. ஸ்னாப்சாட் மற்ற அந்த சோசியல் மீடியா ஆப்புகளை இணையாக போட்டி போடக்கூடிய அளவுக்கு தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் ஃபேஸ்புக் நிறுவனர். ஆக கடந்த ஓராண்டில் நாம் என்னென்ன பணிகளை செய்தோம், செய்யவில்லை என்று ஒரு பதிவு செய்து அதுக்கு பிறகு ஆய்வு செய்வது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஜோசியம் கூட அப்படிதான். இங்கே கம்ப்யூட்டரில் வந்து ஜோசியம் பார்க்குறாங்கன்னா ஏற்கனவே இது இப்படி செய்தால் இப்படி வரும் என்று ஏற்கனவே வந்து அந்த கம்ப்யூட்டரில் லோட் பண்ணி ஃபீட் பண்ணி இதுக்கு இப்படி கொண்டு வர்றது தான் கம்ப்யூட்டர் ஆஸ்ட்ராலஜி. அதே மாதிரி தான் ஏஐ தொழில்நுட்பம் கூட. அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இன்றைக்கு இந்தியாவில் உலகம் முழுக்க ஏஐ டெக்னாலஜி என்பதுதான் உலகத்தை ஆட்டி படைக்கப் போகிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 2034 ஆண்டுக்குள் 800 மில்லியன் வேலைகளை இழக்கப் போகிறார்கள். ஏஐ டூல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏஐ டெக்னாலஜி தான் அதை வந்து ஆக்கிரமிக்கப் போகிறது. அதை கற்றுக்கொண்டு முன்னேறுபவர்கள் வெற்றி அடைவார்கள், கற்றுக்கொள்ளாமவர்கள் பின்தங்கி போவார்கள் என்பதுதான் பொருள். அது பிஸ்னஸில், சோஷியல் குரூப்ஸில், கட்சியில், தொழிற்சங்கத்தில் எந்த இடத்திலும் நீக்கமர நிறைய இருக்கிறது ஏஐ டெக்னாலஜி. நீக்கமர நிறைய இருக்கிறது டேட்டா அனாலிட்டிக்ஸ் என்றக்கூடிய சயின்ஸு. ஸோ நீங்கள் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் சயின்ஸ் வந்து அந்த கோர்ஸ் படித்தவங்களுக்கு இன்னைக்கு 20 lakhs, 25 lakhs, 30 lakhs, 40 lakhs per annum என்று சொல்கிறாங்க. அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறது என்று பொருள். இந்த சோஷியல் மீடியா கூட ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸோட ஒரு பகுதி தான். அந்த சோஷியல் மீடியா வந்துருக்கிற ஆப்ஸ் எல்லாமே, எல்லா வகையான ஆப்ஸும் கூட அது அனாலிட்டிக் பேஸ்டு ஆப்ஸ் உருவாக்கப்பட்டது தான் என்பதை நம்ம இதோடு சேர்த்து பார்க்கணும். ஆக இன்றைய கால இளைஞர்கள் முற்போக்குவாதிகளாக இருக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. ஆனால் அவர்களிடம் நேர்மறை சிந்தனை குறைவாக இருக்கிறது, எதிர்மறை சிந்தனை அதிகமாக இருக்கிறது. நேர்மறை சிந்தனை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டான உழைப்பை போட்டாங்கன்னா, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணாங்கன்னா அவர்கள் வெற்றி அடைவது நிச்சயம். அதோடு கூட இன்றைய நவீன கால விஞ்ஞானத்தையும் அவர்கள் அப்டேட் பண்ணிக்கணும். சாதனையாளர்களாக மாறி இருக்கக்கூடிய, வெற்றியாளர்களாக மாறி இருக்கக்கூடிய அவர்களுடைய ஸ்டோரிஸில் போய் பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் ஆகட்டும், மார்க் ஜுகர்பர்க் ஃபேஸ்புக் நிறுவனர் ஆகட்டும், ஆப்பிள் நிறுவனர் ஆகட்டும், விண்டோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் கடின உழைப்பு இருக்கிறது, குறிப்பாக ஸ்மார்ட்டான உழைப்பு இருக்கிறது என்று அர்த்தம். அலிபாபா என்று சொல்லக்கூடிய சீனாவினுடைய மிகப்பெரிய நம்பர் 1 பணக்காரர்கள் யாராக உலகம் முழுக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய கடின உழைப்பு, ஸ்மார்ட்டான உழைப்பு. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமூகம் என்னவாக மாறும், இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கும் என்பதை முன்பேக கணித்து திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து அதற்கான முதலீடுகளை செய்து முன்னேறுகின்றவர்கள் தான் வெற்றியடைக்கிறார்கள். இன்றைய கால இளைஞர்கள் எப்படி? இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் எப்படி? இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் அது போன்றவரா? நீங்கள் வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் ஸ்மார்ட்டாக உழைப்பவரா? டேட்டா அனாலிட்டிக்ஸ் தெரிந்தவரா? ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டவரா? அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸின் அடிப்படையில் கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை கலந்து முன்னேற துடிப்பவரா? அப்படியானால் நாளைய உலகம் உங்களுக்கு, எதிர்காலம் உங்களுக்கானது என்பதை சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். இது போன்ற எண்ணற்ற காணொலிகளை பதிவு செய்து கொண்ட நமது சோஷியல் அவேர்னஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், குறிப்பாக கமெண்ட் பண்ண வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு
மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர். மீண்டும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.